வணக்கம். கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களை பொறாமைப்படும் கண்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் அதிகமாக இருந்து கொண்டே தான் இருக்கிறது. கும்பம் ராசிக்காரர்கள் தனித்துவமான திறமைகளையும் கவர்ச்சிகரமான ஆளுமைகளையும் கொண்டவர்களாகத்தான் இதுவரைக்கும் நீங்கள் இருந்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். நீங்கள் சாதாரணமாக ஒரு நிலைமையில் இருந்தாலும் உங்களின் உழைப்பும் நீங்கள் காரியங்களை சாதிக்கும் விதங்களும் சுற்றி இருப்பவர்களிடம் ஒரு விதமான ஈர்ப்பையும் அதே சமயங்கள் பொறாமைகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் எதை செய்தாலும் அதை கொஞ்சம் சரியான முறையில் செய்வது தான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். எனவே எதை செய்தாலும் அதை யாரிடமும் கூறாதீர்கள். மறைமுகமாக அந்த ஒரு செயலில் நீங்கள் எப்படியாவது செய்து வெற்றி பெற்றால் மட்டுமே மற்றவர்களின் பொறாமை கண்கள் உங்களை எதுவும் பண்ணாமல் தப்பிக்க வைக்கும். நீங்கள் செய்வதற்கு முன்பே ஊரறிய அந்த ஒரு செயலை வெளியில் சொல்லிவிட்டீர்கள் என்றால் அந்த ஒரு செயலை உங்களால் செய்ய முடியாமல் கூட நிச்சயமாக போய்விடும். இப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களும் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படத்தான் செய்யும். உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடான சத்ருஸ்தானம் வலுவாக இருக்கும் பொழுது நீங்கள் வளர்கிறீர்களோ இல்லையோ உங்களின் அமைதியான வாழ்க்கையை கண்டு பொறாமைப்படும் திருஷ்டி கண்கள் உங்களை சுற்றி எப்போதும் இருந்து கொண்டே தான் இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் எதை செய்தாலும் அதை கொஞ்சம் சரியான முறையில் செய்வது தான் இன்னும் வரக்கூடிய நாட்களில் மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். நீங்கள் உடுத்தும் உடை, நீங்கள் பேசும் விதம், உங்களின் சிறிய முன்னேற்றம் என அனைத்தையும் கண்காணித்து உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி தவறாக பேசுவதையே ஒரு கூட்டமே வேலையாக நிச்சயமாக கொண்டிருக்கும். இந்த எதிர்மறை ஆற்றல்கள் உங்களின் உடல் நலத்தையும் மன உளைச்சலையும் நிச்சயமாக பாதிக்கக்கூடும் என்பதால் திருஷ்டி கழிப்பதிலும் ஆன்மீக வழிபாட்டிலும் கவனம் செலுத்துவது உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக தேடி கொடுக்கும். இந்த ஒரு நிகழ்வுகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கும். நடந்து அது மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு விஷயத்தை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். அதே மாதிரி உங்களுடைய உறவுகளின் வார்த்தைகள் மனதையே சிதைத்து போட்டிருக்கும். கும்பம் ராசி என்பர்களே, சில காயங்கள் உடலில் ஏற்படுவது கிடையாது. அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். மனதில் ஏற்பட்ட காயங்கள் ஒருபோதும் மனிதன் வாழ்க்கைக்குள்ள அழியவே அழியாது. அதுவும் வார்த்தைகளால் ஏற்பட்ட காயங்களை சொல்லவே தேவை கிடையாது. குறிப்பா நம்முடைய சொந்த உறவுகள் பேசக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய மனதில் நீண்ட காலங்கள் தங்கி அது இன்னும் கஷ்டங்களையும் கவலைகளையும் நம்ம வாழ்க்கைக்குள்ள ஒரு பக்கம் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த அன்பு கிடைக்காத தருணங்கள், உங்களை புரிந்து கொள்ளாமல் குறை கூறிய தருணங்கள், உங்களுடைய மனதை காயப்படுத்திய வார்த்தைகள் ஆகியவை இன்னும் நினைவில் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள் அந்த வழியை சுமந்து சென்ற காலங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். எனவே எதை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், எந்த முறையில் செய்தால் வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் நடக்கும் என்று எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக ஏற்படும். ஆனால் அந்த அனுபவங்கள் உங்களை உடைக்க வரவில்லை, உங்களை வலிமையான மனிதராக மாற்ற வந்தவை என்பதை இப்பொழுதாவது உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஜோதிட ரீதியாக கும்பம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் உறவுகள் மூலம் பல பாடங்களை கற்றுக்கொள்வார்கள் என்று அனைவராலேயுமே கூறப்படுகிறது. எல்லோரிடமும் ஒரு அளவு எதிர்பார்ப்பை வைக்காமல் உங்களை உண்மையாக மதிக்கும் நபர்களுக்கு முக்கியத்துவம் இனிமே வரக்கூடிய நாட்களில் நீங்கள் கொடுக்க வேண்டும். அப்படி நீங்கள் யாரெல்லாம் உங்களை மதிக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் நீங்கள் முழுமையான முக்கியத்துவத்தை கொடுத்து பாருங்கள். அது மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். எல்லோரிடமும் ஒரு அளவு எதிர்பார்ப்பை வைக்காமல் உங்களை மதிக்கக்கூடிய நபர்களை மட்டும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள். கடந்த கால வார்த்தைகள் உங்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்க கூடாது. உங்களுடைய மன அமைதியை மீண்டும் உருவாக்கும் காலங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக வரும். அந்த சில காலங்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே மாறி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான சில விஷயங்கள் இப்பொழுது கைகூடி வந்துவிடும். அப்படிப்பட்ட நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைக்கப் போகிறது. அதை நீங்கள் தான் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் உங்களை யாராலையும் வாழ்க்கைக்குள்ள அழிக்கவே முடியாதுங்க. நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதையும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக இனி வரக்கூடிய நாட்களில் வந்து கொண்டே இருக்கும்.
நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்ததா இல்லையா என்பதையும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் கும்பம் ராசியான உங்கள் வாழ்க்கைக்குள் உத்தியோகத்தில் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு யோகங்கள் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இப்பொழுது தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். பூர்வீக சொத்துக்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறி அது இன்னும் மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள போதுமான ஒரு விஷயத்தையும் போதுமான சில விஷயங்களையும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். வரவுக்கேற்ற செலவுகள் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். சமூக பணிகளில் சிந்தித்து செயல்பட்டால் இன்னும் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நல்லதாகவே நிச்சயமாக மாறும். இணையம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் கிடைத்து அதிலும் போதுமான அளவுக்கு நிச்சயமாக நன்மைகள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து சேரும். வாழ்க்கை துணைவருடன் சிறு தூர பயணங்கள் சென்று வாழ்க்கைக்குள்ள மகிழக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது கிடைக்கும். தந்தை வழி உறவினர்கள் மூலம் ஆதாயங்கள் ஏற்பட்டு உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நினைத்த ஒரு விஷயத்தை உங்களால் இப்பொழுது நிச்சயமாக அடைய முடியும். அந்த வாழ்க்கை உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கிறதா இல்லையா என்பதையும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய மனதில் இருந்த குழப்பங்கள் குறைந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு தெளிவு என்பது நிச்சயமாக பிறக்க தொடங்கும். கும்பம் ராசி என்பர்களை சில காலமாக உங்கள் மனதில் பல கேள்விகள் ஓடிக்கொண்டிருக்கலாம். எந்த முடிவை எடுப்பது சரி, எந்த பாதையில் செல்வது சரி, யாரை நம்புவது சரி என்ற குழப்பங்கள் உங்களை சோர்வடைய செய்திருக்கலாம். வெளியில் அனைவரிடமும் இயல்பாக நடந்து கொண்டாலும் உள்ளுக்குள்ள பல எண்ணங்களை சுமந்து கொண்டே தான் உங்க வாழ்க்கையானது இத்தனை நாட்களும் நிச்சயமாக இருந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் அந்த குழப்பங்களுக்கு மெதுவான ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது உருவாக தொடங்கும். ஜோதிட ரீதியாக கும்பம் ராசி என்பர்களுக்கு தெளிவான சிந்தனைகள் மற்றும் சரியான முடிவுகள் எடுக்கக்கூடிய மனநிலைகள் இனி வரக்கூடிய நாட்களில் உருவாக்கும் இந்த ஒரு காலமாக நிச்சயமாக பார்க்கப்படும். இதுவரை உங்களை பயமுறுத்திய விஷயங்களை எதிர்கொள்ளும் தைரியங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் எது முக்கியம், எதை விட்டு விலக வேண்டும், யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற தெளிவு இனி வரக்கூடிய நாட்களில் பிறக்கும். மனதில் இருந்த பாரங்கள் குறைந்து புதிய நம்பிக்கையுடன் செயல்பட ஆரம்பிப்பீர்கள். சில நேரங்களில் வெளியில் கிடைக்கும் பதில்களை விட நம்முடைய உள்ளுணர்வு சொல்லக்கூடிய பதில்தான் சரியான வழியை உங்க வாழ்க்கைக்குள்ள காட்டும். உங்களுடைய மன அமைதி திரும்பும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையின் பல பகுதிகளிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்பட தொடங்கும் என்பதையும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள். இது எல்லாத்தையும் புரிந்து கொண்டு வாழ்க்கைக்குள்ள எது சரி எது தவறு என்பதை முழுமையாக உங்களால இப்பொழுது நிச்சயமாக உணர முடியும். அப்படிப்பட்ட நேரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். கும்பம் ராசிக்காரங்க பொதுவாகவே ஆழ்ந்து சிந்திப்பவர்கள். ஆனால் கடந்த கால கிரக நிலைகளால் அந்த சிந்தனையே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மனக்குழப்பமாகவும் தூக்கமின்மையாகவுமே மாறியிருந்தது. எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம், நம்முடைய எதிர்காலம் என்னவாக போகிறது என்ற ஒருவிதமான அச்சத்துடனும் தெளிவற்ற நிலையுடனும் நீங்கள் வாழ்ந்து வந்தீர்கள். ஆனால் தற்பொழுது உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானமும் 9ஆம் வீடான பாக்கியஸ்தானமும் பலம் பெறுவதால் மனதை குடைந்து கொண்டிருந்த அத்தனை குழப்பங்களும் நெகட்டிவான எண்ணங்களும் பனி போல உங்களுடைய வாழ்க்கையை விட்டு இப்பொழுது விலகத் தொடங்கும். இது எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கை நிறைய உங்களை தேடி வரப்போகிறது. இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். விடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக இனி வரக்கூடிய நாட்களில் வந்து கொண்டே இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்ததா இல்லையா என்பதையும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் கும்பம் ராசியான உங்கள் வாழ்க்கைக்குள் உத்தியோகத்தில் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு யோகங்கள் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இப்பொழுது தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். பூர்வீக சொத்துக்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறி அது இன்னும் மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள போதுமான ஒரு விஷயத்தையும் போதுமான சில விஷயங்களையும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். வரவுக்கேற்ற செலவுகள் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். சமூக பணிகளில் சிந்தித்து செயல்பட்டால் இன்னும் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நல்லதாகவே நிச்சயமாக மாறும். இணையம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்கள் கிடைத்து அதிலும் போதுமான அளவுக்கு நிச்சயமாக நன்மைகள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து சேரும். வாழ்க்கை துணைவருடன் சிறு தூர பயணங்கள் சென்று வாழ்க்கைக்குள்ள மகிழக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது கிடைக்கும். தந்தை வழி உறவினர்கள் மூலம் ஆதாயங்கள்